இன்றைக்கி நம் பிஎஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு டு கால்குலேட் பிஎஃப் அமௌண்ட் ஃப்ரம் அவர் சேலரி. இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா we can get salary. So in organization they are deducting PF from our salary. ஸோ எப்படி நம்ம சேலரிலேருந்து அவங்க பிஎஃப் வந்து டிடக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அண்ட் தென் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, பிஎஃப்பில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, எம்ப்ளாயர்னுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அண்ட் தென் வாட் இஸ் இபிஎஃப் and what is EPS அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். First of all, I am taking approximate salary 18,000 per month. I am just taking approximate salary amount 18,000 per month. இப்போ உங்களுடைய salary வந்துட்டு per month 18,000 வச்சுக்கலாம். இந்த 18,000 அப்படிங்கிறது டோட்டல் சேல்ரி. இதில் என்னென்னலாம் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சேல்ரியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் சிஏ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் தான் இந்த 18,000 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் பே 10,000 வச்சுக்கலாம், டிஏ 3,000, ஹெச்ஆர்ஏ 4,000 அண்ட் சிஏ 1,000 வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர். இந்த சேலரி டோட்டல் சேலரி ஸ்ட்ரக்சர்லேருந்து நமக்கு பிஎஃப் வந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க. தே ஆர் டேக்கிங் ஒன்லி பேசிக் பே ப்ளஸ் டிஏ ஃபார் பிஎஃப் டிடக்ஷன்ஸ். ஸோ ஹியர் இந்த பேசிக் பே எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது, டிஏ 3,000 இருக்குது. ஸோ அது ரெண்டு மட்டும்தான் நம்மளுடைய பிஎஃப் கால்குலேஷனுக்கு எடுத்துப்பாங்க. பேசிக் பே 10,000 இருக்குது, டிஏ 3,000 இருக்குது, டோட்டலாக 13,000. ஸோ இந்த 13,000 தான் பிஎஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 13,000 அமௌண்ட் இருக்குது. இப்போது நம்மளுடைய சேல்ரியில் பிஎஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எம்ப்ளாயி ஷேர் 12%, நம்மளுடைய ஷேர் இது எம்ப்ளாயி ஷேர் அப்படிங்கிறது தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் சேல்ரி பர்சன் அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்துட்டு 12. அண்ட் தென் எம்ப்ளாயர் சேலரி, எம்ப்ளாயர் ஷேர் அவங்களுடைய ஷேர், எம்ப்ளாயருடைய ஷேர் வந்து 12% வந்து நமக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த 12% 3.67 ப்ளஸ் 8.33% டிவைட் பண்ணியிருக்கோம். ஏங்கிறத அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா புரியும். இப்போது ஜஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கான கால்குலேஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன எடுத்திருக்கோம், மந்த்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மந்த்துக்கான பிஎஃப் கால்குலேஷன்ஸ் எடுத்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப் எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இபிஎஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், இபிஎஃப்ங்கிறது ப்ராவிடென்ட் ஃபண்ட், இபிஎஸ் அப்படிங்கிறது பென்ஷன் ஸ்கீம், நம்மளுடைய பென்ஷன் ஸ்கீம் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இபிஎஃப் எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்டில் எம்ப்ளாயீஸ்னுடைய 12% ப்ளஸ் எம்ப்ளாயருடைய 3.67% வந்துட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் காலம் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும்,
டோட்டல் அமௌண்ட், பென்ஷன் அமௌண்ட். ஸோ இதுதான் பேசிக் மெத்தட் கேல்குலேஷனுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்துக்கான கேல்குலேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், இந்த பேசிக் பே ப்ளஸ் டிஏ 13,000 தான் பிஎஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போது 13,000 சேல்ரி, இந்த பேசிக் பே ப்ளஸ் டிஏ வந்து 13,000 எடுத்துக்கிறோம். இந்த 13,000ல் நம்மளுடைய ஷேர் எவ்வளோ, 12%. அப்போது 13,000 into 12% எவ்வளோ வரும், 1,560. அந்த 1,560 அப்படிங்கிறது 12%. யாரோடது, நம்மளுடைய எம்ப்ளாயினுடைய 12%. இப்போது இந்த எம்ப்ளாயர் ஷேர் இருக்கு இல்லையா, இதில் இந்த 12% ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த 3.67% தான் நம்ம இங்கே பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கொடுப்பாங்க. மீதி இருக்கிற இந்த 8.33% பென்ஷன் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுவாங்க. யார், எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் வந்துட்டு இந்த 12% அவங்களுடைய 12% 3.67% ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயும், மீதி இருக்கிற 8.33% பென்ஷன் ஸ்கீம்லேயும் நமக்கு டெபாசிட் பண்ணிக்கிட்டே வருவாங்க மந்த்லி, எவ்ரி மந்த். ஸோ இப்போ ஜூன் மந்த்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா பேசிக் பே ப்ளஸ் டிஏ 12%, எம்ப்ளாயி இது 1,560. எம்ப்ளாயருடைய 3.67% இதில் 13,000ல். ஸோ 13,000 into 3.67% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 477.1 வரும். அதை ரவுண்டாக 477 வச்சுக்கிறோம். ஜூனுக்கு 477 வச்சுக்கிறோம், சரியா. ஸோ இப்போ அந்த மந்த், அதாவது ஜூன் மந்த்து தான் நமக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் மந்த்துக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, 0. ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு பென்ஷன் ஸ்கீம் எவ்வளோ பர்சன்டேஜ், 8.33% வந்து பென்ஷன் ஸ்கீம். கரண்ட் பென்ஷன் ஸ்கீமுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 8.33 தான். ஸோ அப்போ இந்த 8.33% அப்படிங்கிறத எதில் கால்குலேட் பண்ணணும், 13,000ல் தான். ஸோ இப்போ 13,000ல் 8.33% கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1,082.9 கிடைக்கும். அதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம், 1,083 ஆக்கிக்கலாம். ஸோ அப்போது 1,083 பென்ஷன் ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் வரும், 1,083. இந்த நெக்ஸ்ட் மந்த் ஜூலைக்கும் நமக்கு அமௌண்ட் எதுவும் வேரி ஆகாது. 13,000 12% 1,560. 13,000ல் 3.67% 477. இப்போது இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஜூன் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஜூலை மந்த்துக்கு டெபாசிட் பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, 8.55% வந்து கரண்ட்டு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். இந்த 8.55% எதில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா 15 எதில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் மந்த்து டோட்டல் அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு லாஸ்ட் மந்த் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 2,037 இன்ட்டு 8.55% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், 174 வரும். இந்த 174ங்கிறது பர் இயர் இன்ட்ரெஸ்ட். இதை பர் மந்த்துக்கு
கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 12. அப்போ எவ்வளோ வரும்? 14.50 பைசே வருது. இதை ரவுண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா 15 ருபீஸாக ஆக்கிடலாம். ஸோ இந்த 15 ருபீஸை இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட் மந்த்து டோட்டலில் 8.55% கால்குலேட் பண்ணால் 15. ஸோ இந்த 15ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு 2052 ப்ளஸ் டோட்டல் அமௌண்ட். இந்த போன மாதத்தினுடைய டோட்டல் அமௌண்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு ஜூலைக்கு பார்த்திங்கன்னா 4089 டோட்டல் அமௌண்ட். இதை நான் புரியணுங்கிறதுக்காக ப்ளஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் இங்கே போடணும். ஸோ ப்ரீவியஸ் மந்த்னுடைய அமௌண்ட் ப்ளஸ் கரண்ட் அமௌண்ட்டு, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 4089 வந்து டோட்டல் அமௌண்ட் ஃபார் த ஜூலை மந்த்து. அது மாதிரி பிஎஃப் பார்த்திங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் பார்த்திங்கனாக்கா பென்ஷன் ஸ்கீமில் அமௌண்ட்டு வேரி ஆகாது. அதே 13,000ல் 8.33% தான் எல்லா மந்த்தும் வரும். ஓகேங்களா? 1083 தான் வரும். இதில் எதுவுமே வேரி ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பேயில் 12%. பேசிக் பேங்கிறது என்ன? பேசிக் பே ப்ளஸ் டிஏ 13,000ல் அதே 12%, 15,560. எம்ப்ளாயர்னுடைய அமௌண்ட் எவ்வளோ? 3.67%. 13,000ல் 477 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் எந்த அமௌண்ட்டுக்கு போடணும்? லாஸ்ட் மந்த்து டோட்டல் அமௌண்ட்டில் போடணும் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட். 4089ல் 8.55% எவ்வளோ வரும்? 349 சம்திங் வரும் இல்லையா? இது வந்துட்டு per year. So we have to convert it into per month divided by 12 போட்டோம் அப்படின்னா 29 வரும். ஸோ இந்த 29 அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட். தென் லாஸ்ட் மந்த்னுடைய அமௌண்ட் 4089 ப்ளஸ் கரண்ட் மந்த்னுடைய அமௌண்ட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6155 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்னுடைய பென்ஷன் ஸ்கீம் அமௌண்ட்டு 8.33% வந்துட்டு 13,000ல் கால்குலேட் பண்ணோன்னா 1083. ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு பிஎஃப்பை கால்குலேட் பண்ணி டிடக்ட் பண்ணுவாங்க சேலரியிலேருந்து. இதிலே வந்துட்டு இந்த பிஎஃப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் 15,000 அப்படின்னு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு சேலரி வந்துட்டு பேசிக் பே ப்ளஸ் டிஏ 13 இருக்கிறதால பெர் மந்த் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு 1083 வருது. அதாவது பிலோ 1250 வருது. அதனால அதே அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி போடுறோம். ஸோ இப்போ 1250 அப்படிங்கிற அமௌண்ட்டு தான் பேசிக் அமௌண்ட்டு. இந்த 1250 தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டு நம்ம பென்ஷன் ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியும். ஒரு எம்ப்ளாயர் வந்துட்டு எம்ப்ளாயீஸினுடைய அக்கௌண்ட்டில் பென்ஷன் ஸ்கீமில் மேக்ஸிமம் 1250 மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும். அதனால் நம்ம அந்த 1250க்குள்ளே வந்துருக்கிறதால இது அமௌண்ட்டை அப்படியே டெபாசிட் பண்ணிடுறோம். இதே நமக்கு இங்கே
இந்த அமௌண்ட்டு, அதாவது பேசிக் அமௌண்ட் பார்த்திங்கனாக்கா அபவ் ஒரு 20 அந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா சேல்ரி, இங்கே மோர் தென் 1250 வரும். பட் ஆனால் நம்ம மோர் தென் 250 வந்தாலும் 1250 மட்டும்தான் நம்ம இங்கே போடணும். மீதி இருக்கிற அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு டேபிளர் காலமில் நான் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன்.